ஹாய் வேவ்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது சைனீஸ் பில் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது. ரெண்டுமே வேற லெவல்ல இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். வாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் மேல கன்னை வச்சிருக்கான். அப்ப கன்னை வச்சிருக்கிறவனை பார்த்து இன்னொருத்த சொல்றான், எதுக்கு சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஷூட் பண்ண வேண்டியது தானே, என்ன ஷூட் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப பின்னாடி ஷூட் பண்ற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. ஆக்சுவலா அவன் ஷூட் பண்ணானா என்னன்னு சொல்லி தெரியல. அங்க கட் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சும்மா வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கான். பாக்குறதுக்கே செம ஹேண்ட்ஸமா இருக்கான். கிளாஸ் போட்டிருக்கான்ல, இவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீடு. இவனோட பேர் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஷார்ட்டா அவனோட பேர் டோ அப்படின்னு கூப்பிடலாம். டோ இப்ப இங்க ஒரு பிசினஸ் மீட்டிங் வந்திருக்கான். மிஸ்டர் வாங் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க வந்திருக்கான். அந்த மிஸ்டர் வாங் அப்படின்றவன் கூட நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்ததுமே ஹீரோ கிட்டையும் ஒரு பொண்ணு அனுப்பி போய் ட்ரிங்க் கூட அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ பொண்ணுங்கள் எல்லாம் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அவங்க ஏதோ பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மிஸ்டர் வாங் அப்படின்றவன் நம்ம ஹீரோடைய பிசினஸ் டீலை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற யாரோ ஒருத்தரோட பிசினஸ் டீலை அக்செப்ட் பண்ணியிருக்கான் போல. அதை பத்தி தான் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆளு சொல்றான், ஆக்சுவலா அவங்க எனக்கு நிறைய பெர்சன்டேஜ் கொடுக்கறதா சொன்னாங்க. உங்க கூட பிசினஸ் பண்ணா எங்களுக்கு கம்மியா தானே லாபம் வரும், அவங்க கூட பண்ணா எங்களுக்கு லாபம் அதிகமா வருது, அதனாலதான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஹீரோ சொல்றான், ஹீரோக்கு மிஸ்டர் வாங்க பத்தின முழு விஷயமும் தெரியும் போல. ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் மிஸ்டர் வாங் கிடையாது. நீங்க உங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் வாங் அப்படின்னு உங்க ஒய்ஃபோடைய பேரை நீங்களும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிசினஸ் இந்த பணம் எல்லாமே வந்துச்சுல அப்படின்னு கேட்க, அதை பத்தி அவர் ஒன்னும் பெருசா கஷ்டப்படுற மாதிரி இல்ல. அவர் ஹாப்பியா ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்படின்னா அவங்க கூட இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்களே, இதெல்லாம் உங்க ஒய்ஃப்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் என் ஒய்ஃப்க்கு தெரியாமலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டர் வாங் அசால்ட்டா சொல்றான். அந்த விஷயம் தெரியும், ஆனா இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டோ கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து காட்டுறான். அந்த போட்டோஸ்ல பார்த்தா அந்த வாங் அப்படின்றவன் பசங்க கூட இருக்கான். பொண்ணுங்க கூட மட்டும் இல்ல, நிறைய பசங்க கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த விஷயம் மிஸ்டர் வாங் கிட்ட சொன்னதுமே அவன் ரொம்பவே பயந்துடுறான். பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே கோவப்படுவ போல. அதனால பயந்துகிட்டு இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ அவனுடைய பிசினஸ் பிளான சொல்றான். வேற வழி இல்லாம அந்த மிஸ்டர் வாங் அப்படின்னு ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்க வெளியில டோவும் அவனோட அசிஸ்டன்ட் வெளியில நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை முடிஞ்சுச்சுல, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் டோ சொல்ல, அதுக்கு அவனோட அசிஸ்டன்ட், நான் எதுக்கு வீட்டுக்கு வரேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு கிண்டலா சொல்றான். அவனோட அசிஸ்டன்ட் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி போல. மிஸ்டர் டோ உடனே எங்கிட்ட விளையாடுறியானே அப்படின்னு சொல்லி அவனோட கழுத்தை பிடிக்கும். அப்ப முன்னாடி ஒரு கார் வருது. அந்த கார் இவங்க 2 பேருமே இடிச்சிடுது. 2 பேருமே கீழே போய் விழுறாங்க. பார்த்தா அங்க வந்தவங்க நம்ம டோ பழிவாங்க வந்திருக்கவங்க தான். அவன் ஒரு பிசினஸ் மேனுன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி கொஞ்சம் கேங்ஸ்டர்னு சொல்லலாம். கேங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். சோ உனக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்கல்ல, அந்த எதிரிங்க அவனை துரத்திட்டு வராங்க. அதே நேரம் நம்மளுடைய இன்னொரு ஹீரோ காட்டுறாங்க. இவனோட பேர் ரொம்ப லென்த்தா இருக்கும். சோ ஷார்ட்டா நம்ம வெறும் ஃபூன் அப்படின்னு சொல்லலாம். ஃபூன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா தான் டோ ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கீழே விழுறான். அப்ப ஃபோன் பக்கத்துல அவனை எழுப்பி உட்கார வைக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவனை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அந்த ரவுடிஸ் எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. அப்ப இந்த இடத்துல அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். அதான் டோ. அப்ப பக்கத்துல இவன் இருக்கான். இவன் பயப்படுவான்னு பார்த்தா ஃபூனு பயப்படுற மாதிரி இல்ல. அவனும் சேர்ந்து, அதாச்சும் 2 ஹீரோவுமே சேர்ந்து அவங்களை அடிக்க வந்த அந்த வில்லனுங்க எல்லாரையும் போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஃபைட் அந்த இடத்துல முடிஞ்சிடுது. 2 பேருக்குமே நிறைய அடிபட்டு இருக்குது. அப்ப ஃபோன் தான் டோவை பிடிச்சி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவனோட வீடு பக்கத்துல இருக்க போல. அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை உட்கார வைக்கிறான். அப்ப அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அதுக்கு, உனக்காக இவ்வளவு பெரிய ரவுடிங்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன், வெறும் தேங்க்ஸ் தானே அப்படின்னு ஃபோன் கேட்கிறான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு டோ கேட்க, உன்னை எப்படி தெரியாம இருக்கும், நீதான் பிசினஸ் வேர்ல்டுல ரொம்ப ஃபேமஸான பேச்சுலர் ஆச்சு அப்படின்னு கிண்டலா கேட்கிறான். அப்புறம் என்னதுக்கு என் கூப்பிட்டு வந்த அப்படின்னு டோ கேட்க, இங்க யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு கொண்டு போய் என்னோட சோஃபால உட்கார வைக்கிறான். இது என்ன இடம் அப்படின்னு டோ கேட்க, அதுக்கு ஃபோன் பக்கத்துல இரு ஃபர்ஸ்ட் உன்னோட காயத்துக்கு மருந்து போடணும் அப்படின்னுட்டு மருந்து கொண்டு வந்திருக்கான். உன்னோட ட்ரெஸ் தூக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றேன்ல அப்படின்னு ஃபோன் சொல்ல, அவன் பின்னாடி திரும்பி அவனோட முதுகை காட்டுறான். அவனோட முதுகுல காயம் பட்டிருக்குது. ஃபோன் அவனுடைய ட்ரெஸ்ஸை மேல தூக்கிட்டு அவனுக்கு மருந்து போட்டு விட்டு இருக்கான். அப்ப வலியில ஆவு அப்படின்னு கத்துறதை அவன் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன உனக்கு வலின்னா அவ்வளவு பயமா அப்படின்னு கிண்டல் வேற பண்றான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மருந்து போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு ஃபோன் சொல்ல, என்னது அவ்வளவுதானாமா அப்படின்னு அவன் கேட்க, பின்ன என்ன நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கிண்டலா கேட்கிறான். அதுக்கப்புறம் இவன் திரும்பி அவனோட முதுக காட்டுறான். என்னடா பண்ற நீ அப்படின்னு அவன் கேட்க, சிரிச்சுக்கிட்டே எனக்கு தானே அடிபட்டு இருக்குது அப்படின்னு ஃபோன் சொல்றான். அவன் அவனோட முதுகுல மருந்து போட்டு விடுறான். ஃபோன் பைபிள ரொம்ப ஜாலியா இருக்கான். மூஞ்சி அப்படியே சிரிச்ச மாதிரி இருக்குது. அப்ப வேணும்னே அவனோட கைதுல மருந்து போட அவனுக்கு வலிச்சுச்சுல, அதே மாதிரி இவனுக்கு வலிக்குது. ஆனா அவன் பெருசா கத்துற மாதிரி இல்ல. இந்த சீன்ல இவங்க 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணவங்க மாதிரி தெரியல, ஏதோ ரொம்ப வருஷமா பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க.
அதுலயும் முக்கியமா போன் இருக்கான்ல, அவன் பைபிள்ல சிரிச்ச முகமாவே இருக்கான். அப்புறம் எனக்கு ஒரு சிகரெட் கொடு அப்படின்னு டோ கேட்க அவன் ஒரு சிகரெட் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் அதை பத்த வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிகரெட் கொடு அப்படின்னு போன் அவன்கிட்ட கேட்க உனக்கு என்ன கை உடஞ்சிருக்கா வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றான்ல கொடு அப்படின்னு கேட்க அவன் ஒரு சிகரெட் எடுத்து அவனோட வாயில வச்சு விடுறான். அவனே பக்கத்துல இருந்து வாயில வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் டோ வந்து ஒரு லைட்டர் எடுத்து அவனுடைய சிகரெட்டை பத்த வைக்க போறான். ஆனா போன் வேற என்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கான் போற மனசுக்குள்ள. பக்கத்துல வந்து அந்த லைட்டரை ஊதி அணைச்சிடுறான். அப்ப டோக்கு புரிஞ்சு போயிடுச்சு பைபிள்ல என்ன ட்ரை பண்றான் அப்படின்னுட்டு. அவனோட சிகரெட் எடுக்க லைட்டா அது போனோட கையில பட்டு டே என்னடா பண்ண அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். அப்புறம் டோ வந்து போன் ஆசைப்பட்ட மாதிரி அவனே பக்கத்துல வந்து இவனோட சிகரெட்டாலே அவனோட சிகரெட்டை பத்த வைக்கிறான். இப்ப நீங்களே சொல்லுங்க, இவங்க ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணவங்க மாதிரியா இருக்காங்க, ஏதோ பல வருஷம் பழகின பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதுவும் போன் அவனை பார்த்து ரொமான்டிக்கா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பக்கத்துல போறான். கிஸ் பண்றதுக்கு தான் போறான். ஆனா டக்குன்னு டோ அந்த பக்கம் திரும்பிக்கிறான். டோ பார்த்தா ஒன்னும் அந்த கிஸ் அவன் எதிர்பார்க்காத மாதிரி தெரியல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமே கிஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவன் திரும்பிக்கிட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டோ அங்க இருந்து கிளம்பிடுறான். என்னோட கார் இங்கதான் இருக்குது அப்படின்னுட்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க உடனே போன் வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனா வேற ஒரு பேர் சொல்றான், வைக்யூங் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இதான் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. இது நடந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆயிடுச்சு. போனுக்கு டோ வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னோட வீட்டுக்கு வர உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் போனை பாக்கெட்குள்ள வச்சுக்கிறான். அவன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ற இடத்துல இருக்கான். அங்க ஒர்க் பண்ற திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ இல்லீகலா பிசினஸ் பண்ற மாதிரி இருக்குது. அந்த இல்லீகல் பிசினஸ்ல இருந்தா போனு வேலை செய்யற மாதிரி இருக்கு. அப்ப போனோட பாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு வேலை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றான். அவர் போன் கிட்ட ரொம்ப நல்லாவே தான் பழகிட்டு இருக்காரு. அப்ப இங்க டோவை காட்டுறாங்க. டோவனுடைய ஆபீஸ்க்கு வரான். அப்ப அவன் வரதே செம்ம கெத்தா காட்டுறாங்க. அங்க மீட்டிங்க்கு நிறைய பேர் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவன் வந்து டோவுடைய அம்மா. இருந்தாலும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப லேட்டா வந்திருக்கான் போல. அப்ப அவனோட போன்ல மெசேஜ் வந்திருக்கு, எடுத்து பாக்குறான். ஆக்சுவலா நான் மாத்தி சொல்லிட்டேன், டோ வந்து போனுக்கு டெக்ஸ்ட் பண்ணல, போன் தான் டோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் அவனை பாக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப கூட எப்ப பாக்குறது அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். அதை பார்த்துட்டே தான் டோ வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள வரான். அங்க எல்லாருமே அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆனா அம்மாவே அவனை வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அப்புறம் அவங்க பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி சொன்னா நமக்கு ஒண்ணும் பெருசா புரிய போறது கிடையாது. ஆனா அவங்க அம்மா சொல்ற எல்லாத்தையும் வந்து டோ வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க மறுபடியும் போனை காட்டுறாங்க. போன் வேலை செய்யறது வந்து ஒரு இல்லீகலான இடம் தானே. அப்ப வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. யார் இப்ப வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப போனை சமாளிக்கிறதுக்காக ஒரு தனி பாட்டில் எடுத்து அவன் மேல ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கிறான். அவனை ஈரம் பண்ணிக்கிறான். நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில போறான். அப்ப வெளியில வந்திருக்கிற யாரோ ஒரு ஆபீசர் மாதிரி இருக்காரு. அந்த பில்டிங்ஸ்ல அந்த செக் பண்ணுவார்ல அந்த மாதிரி போல. என்ன நடக்குது உள்ள அப்படின்ட்டு அவர் உள்ள வர போறாரு. அதுக்கு இவன் சொல்றான், அங்க பிளம்பர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அங்க பைப் உடஞ்சு போச்சு, அதான் என் உடம்பெல்லாம் ஒரு ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சு எப்படியோ அந்த ஆள் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறான். சோ இப்போதைக்கு அவங்க அங்க இருந்து மாட்டாம தப்பிச்சிடுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அதனாலதான் கஷ்டப்பட்டு இங்க சீக்கிரமா வேலை நடந்துகிட்டு இருக்குது போல. அப்ப போனுடைய பாஸ் மாதிரி இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, இன்னும் 2 days தான் இருக்குது, 2 daysல நம்ம எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க மறுபடியும் டோவை காட்டுறாங்க. இன்னும் அந்த பிசினஸ் மீட்டிங் போயிட்டே தான் இருக்குது. அப்ப அவங்க அம்மா வந்து உன் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அப்படின்னு சொல்ல, அப்பா என்ன பண்ணாரு, அப்பா எதுவுமே ஒழுங்கா பண்ணல, இப்ப நான் இருக்கிறதால எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில அவங்க அம்மா, சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம், ஆனா ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு எல்லாம் நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, நான் தானே CEO, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து ஏதோ அங்கிளை பத்தி பேசுறாங்க. அந்த அங்கிள் ஏதோ பிசினஸ் பண்றாரு போல. ஆனா டோக்கு அந்த அங்கிளை பத்தி பேசுறது பிடிக்கல. அவர் ரொம்ப மோசமானவரு, ரொம்ப பேராசை பிடிச்சவரு, அவருக்கெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மா கேக்குற மாதிரி இல்ல, அவர் நம்ம ஃபேமிலி, நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்ல அவரோட பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்புறம் அன்னைக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அந்த அசிஸ்டன்ட் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து எங்க போகணும், ஒரு லேண்ட் ஆக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து அப்படின்னு கேட்க, ஒரு கன்வென்ஷன் சென்டருக்கு போகணும் அப்படின்னு அடுத்த ஷெட்யூல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனோட வேலையை பாக்குறதுக்கிட்ட அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. போன் இப்ப அவனோட வீட்டுல இருக்கான். அப்ப அவனோட பாஸ் சொன்னதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 days தான் இருக்குது, அந்த பிசினஸ் ஏதோ டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனை பாக்குறதுக்கு அங்க டோ வரான். டோ பார்த்ததுமே போன் வேணும்னே நக்கலாம். ஏன் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வேணும்னே கிண்டலாவே சொல்றான். ஆனா அவதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் கட்டிட்டு இருக்கான். ட்ரெஸ் கட்டு அப்படின்னு இவனையும் சொல்றான். இவனடா வந்தோடனே ட்ரெஸ் கட்டுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி இவனோட மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. இவன் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான்.
எதுக்கு என்ன மீட் பண்ணுன்னு சொல்லி அர்ஜென்ட்டா வர சொன்னா வா இங்க அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா போன் அவன் கையை தட்டி விட்டுட்டு அந்த பக்கமா போறான். ஆனா டோ கேட்கற மாதிரி இல்ல. அவன் வேணும்னே மறுபடியும் அவன் பக்கத்துல வர, நான் தான் சொன்னால என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்றான். நான் உன்னை டச் பண்ண கூடாதுன்னா எதுக்கு என்ன இங்க வர சொன்ன அப்படின்னு டோ பக்கத்துல வந்து கேக்குறான். அப்படியே அவனை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். ஆனா போன் கிஸ் பண்ண விடாம அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கான். ஆனா டோ விடுற மாதிரி இல்ல. அவனை திரும்ப கிஸ் பண்ண போன் அவனை கிஸ் பண்ணிடுறான். ஆனா கிஸ் பண்ணிட்டே லைட்டா அவனோட லிப்ல ஒரு சின்ன பைட் பண்ணிடுறான். நான் தான் அந்த பக்கத்துல வராதுன்னு சொன்னல அப்படின்னு கிண்டலா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அப்ப டோ பக்கத்துல வந்து அவன் கையை பிடிச்சுக்கிறான். என்ன இப்ப ஓகேவா அப்படின்னு கிண்டலா கேக்குறான். உனக்கு என்னடா இவ்வளவு அவசரமா அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, ரெண்டு பேரும் மறுபடியும் கிஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் அந்த 6 monthல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப லைட்டா அவனோட கை கீழே போக, என்ன பண்ற நீ அப்படின்னு அவன் கையை பிடிச்சுக்கிறான். ஆனா டோ விடுற மாதிரி இல்ல. அவனோட 2 கையும் வந்து பெல்ட்டால ஃபுல்லா லாக் பண்ணிடுறான். நீ ரொம்ப பாசியா நடந்துக்கிறடா அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த மாதிரி கையை கட்டணும்னா கட்டணும்னு சொல்லு, அதை விட்டுட்டு நான் பாசியா நடந்துக்கிறேனா அப்படின்னுட்டு அவனை மறுபடியும் கிஸ் பண்றான். அப்படியே ரெண்டு பேரும் மெதுவா பெட்டுக்கு போறாங்க. அவனை கீழே தள்ளி உட்கார வைக்கிறான். அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கையை கட்டி வச்சிருக்கான்ல. ஃபர்ஸ்ட் அதை கழட்டி விடு, நான் எப்படி ட்ரெஸ்ஸை கழட்டுறது அப்படின்னு போன் அவனை பார்த்து கேட்கறான். ஆனா அதுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வேணாம், நீ இப்படியே இரு, நான் எனக்கு வேண்டியதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்துல வந்து கிஸ் பண்றான். அப்பயும் டோ வந்து அதை கழட்டி விடுற மாதிரி இல்ல. அப்ப போன் பக்கத்துல போய் அவன் கையால அவன் கழுத்தை பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனை பெட்ல எடுத்துட்டு போக, ரெண்டு பேரும் பெட்ல போய் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இவன் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பக்கத்துல உட்காடுறான். உனக்கு என்ன வேணும், பியர் கொடுக்கவா அப்படின்னு அவன் கேட்க, என்ன எப்ப பார்த்தாலும் பியரே கொடுக்குற, உங்ககிட்ட வேற எதுவுமே கிடையாதா, வேற என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்க, ஸ்மோக்டு விஸ்கி அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி வேணுமோ எக்ஸ்பென்சிவான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேட்கறான். அதெல்லாம் எங்க கிடையாது, எங்கிட்ட பியர் தான் அப்படின்னுட்டு ஒரு கிளாஸ்ல பியர் ஊத்தி அவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஸ்மோக் அதுல ஊதி இந்த ஸ்மோக்டு பியர் அப்படின்னு கிண்டலா கொடுக்குறான். அவனை சேஸ் அப்படின்னு வாங்கிக்கிறான். ஆனா டோ அதை குடிக்க மாட்டான். அப்புறம் உனக்கு விஸ்கி தான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல வேற ஒரு பார் இருக்குது, அங்க போலாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன வெளியில நீ டேட்டு கூப்பிடுறியா அப்படின்னு டோ கேக்குறான். நான் ஒன்னும் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல, விட நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றான். இப்ப நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேல, எப்ப பார்த்தாலும் எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறேன், நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன எப்பயுமே இதே இந்த ரூம்குள்ளேயேதான் இருக்க போகுதா அப்படின்னு அவன் கேட்கறான். பின்ன என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு அவன் கேட்க, நான் வெளியில எப்படி சொல்றது, நான் ஒரு ரவுடி பையன் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படின்னா என்னை பத்தி வெளியில சொல்றது உனக்கு அசிங்கமா இருக்குதா அப்படின்னு கேட்க, அவனா அந்த மாதிரி சொல்லலாம், அடுத்த டைம் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு கேளு அப்படின்னு சொல்றான். அடுத்த டைம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, பின்ன நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் இந்த வீடு அந்த ரூம் இது ரெண்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்குதா, வேற வெளியில எதுவுமே கிடையாதா, ஏன் உனக்கு வெளியில போறதுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு போன் கேட்க. அப்ப டோக்கு கோவம் வருது, உன்னால உன்னை ஃபேஸ் பண்றது கூட உனக்கு தைரியம் கிடையாது, உனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை அப்படின்னு போன் சொல்ல, எங்க இன்னொரு டைம் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு டோ கோவமா கேக்குறான். ஆமாண்டா, உனக்கு என் கூட வெளியில வர்றதுக்கு தைரியம் கிடையாது, நீ ரூம்குள்ள மட்டும்தான் அப்படின்னு சொல்ல டோக்கு செம்ம கோவம் வருது. அங்க பக்கத்துல ஒரு ஆஷ்ட்ரே இருக்குது, அதை தூக்கி போன் மேல அடிச்சிடறான். அது போனோட தலையில பட்டு ரத்தம் வருது. அவன் அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்துட்டு கடுப்பா அங்க இருந்து வெளியில போயிடுறான். டோக்கு அவன் பண்ணது தப்புன்னு தெரியுது. அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில வந்த அவனோட போனை எடுத்து அவனுக்கு டெக்ஸ்ட் பண்றான். இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணலான்னு பண்றான். ஆனா வேணான்னு சொல்லி டெலிட் பண்றான். அடுத்து இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், அப்புறமா பேசலாம் அப்படின்னு அதை டெக்ஸ்ட் பண்ண போறான். அதுவும் பண்ண மாட்டான். போனை அமைதியா வச்சிடுறான். அப்புறம் அந்த பக்கமா நடந்து போறத மேல ஜன்னல்ல இருந்து டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போல இப்போ டோ அவனுடைய ஆபீஸ்ல இருக்கான். அப்ப அவனை பாக்குறதுக்கு அவனுடைய தம்பி வரான். அந்த மீட்டிங்ல கூட அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் அவன் தான் இந்த பையன் நினைக்கிறேன். அவங்க பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தம்பி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த தம்பி வந்து, அண்ணா சும்மா சும்மா அம்மா கிட்ட எதுவும் ஆர்கியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இங்க போலீஸ் காட்டுறாங்க. போலீஸ் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க போல. அப்ப அந்த பில்டிங்குள்ள யாரு போயிட்டு இருக்காங்கன்னா, போன் இருக்கால, அவங்க பண்றது இல்லீகல் பிசினஸ் தானே. போன் அவனோட பாஸ் அவனோட ஆளுங்க எல்லாருமே அங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூட பிசினஸ் பண்ண வேண்டிய பாட்டான் அங்க வர போறான் போல. அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இந்த திங்ஸ் அவங்க கிட்ட கொடுக்கணும் போல. அப்ப திடீர்னு அந்த பாஸுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததுமே அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். அப்ப போன் பக்கத்துல வந்து அவனுக்கு சிகரெட் பத்த வைக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க, கொஞ்சம் என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்த ஃபுல்லா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, இப்ப நம்ம இந்த இடத்த எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்ல, எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது, இங்க மத்தவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு போன் கேட்கறான். அதை பத்தி எல்லாம் இப்ப கவலை கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னுட்டு மத்தவங்க எல்லாருக்கிட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க எல்லாருமே அங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்க இதை வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போக போறாங்க. எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க கூட பிசினஸ் பண்றதுக்காக இருந்தாங்கல்ல அந்த ஆளுங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண அந்த பாஸ் அவனை ஹக் பண்ணிட்டு, போலீஸ் வந்திருக்காங்க வெளியில அப்படின்னுட்டு இன்னொரு நாள் டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான்.
ஆனா அந்த பிசினஸ் பார்ட்னர் வந்து அந்த பேச்செல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இப்போதைக்கு எனக்கு பொருள் வேணும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கத்த. அப்ப போலீஸ் அங்க வந்து அவங்க எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க. அப்ப அந்த பாஸ் ஃபோன் மட்டும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் போலீஸ் அவங்கள பின்னாடி துரத்துக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப போனோட கையில தான் நிறைய என்னமோ மறைச்சு வச்சிருக்கான் போல, அந்த ட்ரக்ஸ் போல. அப்ப அவனை ஷூட் பண்றதுக்கு போலீஸ் பக்கத்துல வராங்க. ஆனா அந்த பாஸ் வந்து அவனை ஷூட் பண்ண அந்த போலீஸ ஷூட் பண்ணிடுறான். இப்ப அந்த பாஸும் போன் எப்படியோ வெளியில எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஆனா அங்க இருந்த நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. வெளியில எஸ்கேப் ஆனது இவங்க 2 பேர் மட்டும்தான் போல. அந்த பில்டிங் விட்டு கொஞ்சம் தூரம் தனியா எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அங்க பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ஆறு மாதிரி இருக்கு. ஆனா அப்பயும் 2 போலீஸ் அவங்கள துரத்திட்டு பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு போட்டை எடுக்கிறதுக்கு அந்த பாஸ் உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ற, போட் வந்து இவ்வளவு நீ டைட்டா கட்டி வச்சிருக்க அப்படின்னு அந்த பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப போன் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கன்னை எடுக்கிறான். இதை பார்க்கும்போது போனே அந்த பாஸ்க்கு எதிராக என்னமோ பண்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பாஸ் திரும்பி அவன் கண்ணை பாக்குறதுக்குள்ள மேல இருந்து போலீஸ் ஷூட் பண்ணிடுறாங்க. போலீஸ் அந்த பாஸையும் ஷூட் பண்ணிடுறாங்க, போனையும் ஷூட் பண்ணிடுறாங்க. போன் வந்து மயங்கி அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான். இங்க டோ வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டு பயந்து எந்திரிக்கிறான். அவனோட போனை எடுத்து பார்த்தா அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு காட்டுது. அப்புறம் அவன் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்ததுமே இன்னைக்கு என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா அசிஸ்டன்ட் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அந்த அசிஸ்டன்ட்க்கு போனை பத்தின மேட்ரு தெரியும், அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தெரியும். அவன் பக்கத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த நியூஸ்ல அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்ததும் அங்க போய் போலீஸ் ஷூட் பண்ணது, அதுல நம்ம செகண்ட் ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டதுமே டோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் காலாங்கத்தாலே உடனே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். எனக்கு உடனே அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அவன் தான் இறந்துட்டான் போலயே அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். அவன் செத்தாலும் பரவாயில்ல, அவனோட பாடியாச்சும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு அவனை மீட் பண்ணணும், எப்படியாச்சும் அவனை பாத்திர மாட்டோமா அப்படின்றதுக்காக போனுடைய வீட்டுக்கு போறான். ஆனா போன் தான் அங்க இல்ல. அவனோட வீடே ரொம்ப இருட்டா இருக்குது. அவனோட வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் அங்க இருக்கிறான். அப்ப அவன் கூட போன் கூட இருந்தாலும் போன் இவனை கிஸ் பண்ணது, அந்த மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் அங்க ஜாலியா இருந்தது அதெல்லாம் ஞாபகம் வர. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்றான். இவன் அட்டென்ட் பண்ணி கேட்க அவ உண்மையாலுமே இறந்துட்டானாமா அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டும் அந்த இடத்துட்டு வெளியில வரான். அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அவன் முகமே ரொம்ப சோகமா இருக்குது. அப்ப பாதி வழியில யாரோ அவனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. யாரு அப்படின்னு சொல்லி லைட்டா பாக்குறான். ஆனா அவனால முகத்தை பார்க்க முடியல. சோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவன் வேற ஒரு வழிக்குள்ள போறான். அப்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்ததும் பின்னாடியே வரான். அவனை அடிக்கிறதுக்காக டோ வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அவனை பிடிச்சு அடிக்கிறான். 2 பேரும் செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப பின்னாடியே வந்தாலும் ஒருத்தவன், அவன் வந்து டோவுடைய கையில ஒரு ஹேண்ட் கஃப் போட்டு அங்க ஒரு கம்பியில மாட்டிடுறான். அவன் கை அங்க ஹேண்ட் கஃப் ஆயிடுது. யார் நீ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டோ கேட்கறான். இதோட எபிசோடு 1 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட நாளைக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.